தூத்துக்குடியில் உள்ள தேவாலயத்தில் கூட்டம் நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கு சொந்தமான பரி பேட்டரி தேவாலயத்தில் குருவாக செயல்படும் செல்வன் துரை என்பவரது தலைமையில் புதிய சேகர கமிட்டி பதவியேற்றது. இதன் பின்னர் 4 பேர் கமிட்டியில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனையடுத்து கூட்டம் நடத்தக்கூடாது என முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென கூட்டம் நடத்தப்படும் என குருவான செல்வன் துரை வாட்ஸ்அப் மூலம் உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுத்ததாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானப்படுத்தினர். வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் தகவல் அனுப்பிவிட்டு கூட்டம் நடத்தப்பட போகிறது என்று தகவல் கூறினார்கள். நாங்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் எல்லாரிடத்திலும் புகார்களை உடனடியாக எங்கள் மன்ற உறுப்பினர்கள் கொடுத்தார்கள். கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் 7 நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அவசர கூட்டம் என்று சொன்னால் 3 நாட்களுக்கு முன்பாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட விதி எங்கள் பயலாளர் உள்ளது. போஸ்ட்போன் பண்ணோம். மீண்டுமாக நடத்துவதற்கு பெர்மிஷன் வந்து எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பியாச்சு. பொதுவாக திருமண்டல சொன்னோம்னா ஒரு கமிட்டி நடத்துவதற்கு 7 நாள், அவசர கட்டணம் 3 நாள். ஒரு கமிட்டியை ஒருவேளை மாற்றினா உடனே நடத்தலாம். அதை நான் இப்படி நேரத்தை எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியாச்சு. எனவே அதெல்லாம் வச்சு தான் என்ன செய்றாங்க, இப்படி பிரச்சனை பண்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.